கள்ளச்சாராயத்தை ஒழிப்போம்னு சொல்ற முதல்வர் அதுக்காக எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதா தெரியல. போன வருஷம் விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல கள்ளச்சாராயத்தால பல உயிர்கள் பறிபோன பிறகு பேருக்கு ஒரு ஆய்வு கூட்டம் நடத்தின நம்ம முதல்வர் வாரந்தோறும் ஆய்வு செஞ்சு அறிக்கை தரணும்னு சொன்னாரு. ஒரு வருஷமா ஆய்வு நடத்தியும் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்தால 67 பேர் இறந்திருக்காங்க. எப்படி முதல்வர்? கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பின்னாடி சட்டசபையில பேசின முதல்வர் என்ன சொன்னாருன்னா, விஷச்சாராய விற்பனை என்பது ஒரு சமூக குற்றம். விலை மதிப்பில்லாத மனித உயிர்களை வெளிவாங்குகிற இதை முற்றிலுமாக ஒழிக்க இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. முதல்வர் இதை சொல்லி ஒரு வாரம் தான் ஆகியிருக்கு. அதுக்குள்ள விழுப்புரம் மாவட்டத்துல கள்ளச்சாராயம் குடிச்சு 6 பேர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர் அருகே உள்ள பூரிக்குடிசை கிராமத்தில் கள்ளச்சாராயம் குடித்த 6 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவ்வளவு நடந்தும் முதல்வர் எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்க என்ன காரணம்? ஒருவேளை பல கோடி பொருளுற கள்ளச்சாராய நெட்வொர்க்குக்கு பின்னாடி திமுக இருக்குதோ?